ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு கண்ணியமான ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு பரக்கத்தான ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். ரபீஉல் அவ்வலுடைய மாதம் அது கண்ணியம் நிறைந்த ஒரு மாதம், சிறந்த ஒரு மாதம், பரக்கத்து பொருந்திய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவின் பக்கம் அனுப்பின ஒரு மாதமாக ரபீஉல் அவ்வலுடைய மாதம் இருந்து கொண்டிருக்குது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரபீஉல் அவ்வலுடைய மாதம் எங்களை நோக்கி வந்திருக்குது. நாங்கள் ரபீஉல் அவ்வலுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். வசந்தத்துக்குரிய ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக, எங்களுடைய உம்மத்துக்கு பெரிய ஒரு நிஅமத்தாக, பெரிய ஒரு சொத்தாக வந்து உதித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உதித்த ஒரு மாதத்துல நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கவலையான ஒரு செய்தி என்னென்றா, எங்களுடைய வாழ்க்கையில ரபீஉல் அவ்வலுடைய மாதம் இன்றைய வருடம் போல புதிதாக வர்ற ஒரு வருடம் கிடையாது. அதிகமானவங்க ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை 40 வருஷமாக கண்டிருக்கலாம், 50 வருஷமாக ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை கண்டிருக்கலாம், 60 வருஷமாக ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை அடைந்திருக்கலாம். கேட்டா சொல்லுவாங்க, வாழ்க்கையில் இத்தனை வருஷமா ரபீஉல் அவ்வலை பார்க்கிறோம், இத்தனை வருஷமாக ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை அடைகிறோம், இத்தனை வருஷமாக ரபீஉல் அவ்வலுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கிறோம் என்பதாக பெருமையாக சில கூட்டம் பேசிக் கொண்டிருப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே,
இத்தனை வருடம் ரபீஉல் அவ்வலுடைய மாதம் எங்களுடைய வாழ்க்கையில வருவது போகுது, நாங்க சில கேள்விகளை முன்வைக்காம, உதாரணமாக என்னுடைய பேச்ச கொஞ்சம் ஆழமாக விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ் தஆலா விளக்கத்தை தரணும். ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை பல வருஷ காலம் நாங்க அடைகிறோம். இதுல நாங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம், இத்தனை வருஷ காலம் ரபீஉல் அவ்வலுடைய மாதம் எங்களுடைய வாழ்க்கையில வருவது போகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்குது என்ற ஒரு கேள்வியை விட அந்த கேள்வியை விடுவோம். அதுக்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை வாழ்க்கையில எத்தனை பேர் எடுத்து நடக்கிறோம் என்ற கேள்வியை விடுவோம். மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஸலவாத்து சொல்றோம் என்ற கேள்வியை விடுவோம். இந்த மூணு கேள்விகளை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையில நாங்க எவ்வளவு மஹப்பத் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை மாத்திரம் இந்த இடத்துல பேசுவோம். எந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்க இரக்கம் வைத்திருக்கிறோம், எவ்வளவு நாங்க மஹப்பத் வைத்திருக்கிறோம், எவ்வளவு மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சா எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்ல முடியும்? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சரியான மஹப்பத், சரியான இரக்கம் என்பதாக எத்தனை பேருக்கு உள்ளத்தால ஜவாபு சொல்ல முடியும்? அதிகமானவர்களுடைய ஜவாப் பதில் இருக்கும் எப்படி தெரியுமா? வாயால மட்டும்தான் பதில் இருக்கும், நாங்க இரக்கம் என்பதாக. வாயால மாத்திரம் சொல்லுவாரு, உள்ளத்தால் இரக்கம் இருக்காது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களுடைய எந்த மனிதனும் முஃமினாக மாற முடியாது. நாங்க யோசிக்கலும், தொழுதா முஃமினாக மாறிடலாம், நோன்பு பிடிச்சா முஃமினாக மாறிடலாம், ஹஜ் செஞ்சா முஃமினாக மாறிடலாம், உம்ராக்கு போனா முஃமினாக மாறிடலாம், குர்ஆன் ஓதினா முஃமினாக மாறிடலாம். இப்படி நாங்கெல்லாம் சில நேரங்கள்ல யோசிக்கலாம் கண்ணியமிக்கவர்களே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களுடைய யாரும் முஃமினாக மாற மாட்டீங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்களோட பெற்றோரை விட, நீங்க பெற்று வளர்த்த உங்களுடைய பிள்ளைகளை விட, முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லா மக்களை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உள்ளத்துல நேசத்துக்குரிய ஒரு மனிதனாக மாறாத வரையில நாங்க யாரும் முஃமினாக மாற முடியாது. இப்ப உள்ளத்தால் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம், நாங்க இந்த மஜ்மால ஈக்கிறோம் ஒரு முஃமினாகவா இல்லையா? சாதாரண ஒரு முஸ்லிமாகவா இல்லையா? அல்லாஹ் எதிர்பார்க்கிறது பெயரளவுல முஸ்லிமாக மௌத்தாகிறது அல்லாஹ் எதிர்பார்க்கிறது கிடையாது. ஒரு மனிதன் கலிமாவை சொல்லிக்கிறான், கலிமாவை சொன்ன அவன் பெயர் என்ன? முஸ்லிம். இப்ப இந்த முஸ்லிமாக கலிமாவை சொல்லி மட்டுமே ஈக்கிறான், இப்படி மௌத்தாகிறது அல்லாஹ் விரும்புறது கிடையாது. அல்லாஹ் விரும்புறது என்ன தெரியுமா? இவன் கலிமாவை சொல்லிக்கிறான், இரண்டாவது கட்டம் இவன் போக வேண்டிய நிலைமை முஃமின். இந்த முஃமின் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். குர்ஆன்ல முஃமின்களுடைய 13 தன்மைகள் அல்லாஹ் பேசுறான். சில கிதாபுகள் எவ்வளவோ தன்மைகளை பேசுறான், முஃமின்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள். அதுல மிக முக்கியமான ஒரு பண்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு முஃமின் இருப்பார். ஒரு நாளும் நபி அவர்களை வெறுக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல முறைகேடாக நடக்க மாட்டாங்க, கண்ணியம் இல்லாம பேச மாட்டாங்க, கண்ணியமாக நடப்பாங்க. இது முஃமினுடைய ஒரு அடையாளம். துனியால நாங்க யார் யாரோடையோ மஹப்பத் வைத்திருக்கிறோம். சில மனிதர்களை எடுத்து பார்க்கலும் குடும்பத்திட மேல சரியான மஹப்பத், அவர்கள் வளர்த்த பிள்ளைகள் மீது சரியான மஹப்பத், பொண்டாட்டி மனைவியுடைய மேல சரியான மஹப்பத், உறவினர்கள் மீது சரியான மஹப்பத். இப்படி துனியால ஒவ்வொரு மனிதனோடைய மஹப்பத் வைத்திருக்கிறோம். சில கூட்டம் ஈக்கிறாங்க, புத்தி குறைவான கூட்டம், தெரிஞ்சவனோடைய மஹப்பத், தெரியாதவனோடைய மஹப்பத், முன்னுக்கு பின்னுக்கு அறிமுகம் ஆவினவனோடைய மஹப்பத், அறிமுகம் இல்லாதவனோடைய மஹப்பத். துனியால அவனை முன்னுக்கு பின்னுக்கு கண்டும் இல்ல, அவன் என்ன கலர் என்றும் தெரியா, அவன் என்ன இதென்றும் தெரியா, அவன் எங்க ஈக்கிறான் என்றும் தெரியா, அவனோடைய மஹப்பத் வைக்கிற புத்தி குறைவான ஒரு கூட்டமும் துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எத்தனை பேருக்கு மஹப்பத் என்பதாக ஒரு கேள்வியை முன்வச்சா அதிகமானவர்களுக்கு ஜவாபு வராது. நான் உண்மையாக மஹப்பத் வைத்திருக்கிறேன் என்பதாக ஜவாபு சொல்ல முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால நாங்க யாரோட மஹப்பத் வைக்கிறோம்? பெரியோரு கூட்டம் கிரிக்கெட்டரோட மஹப்பத். அவரை போல இவர் விளையாடுறது, அவரை போல இவர் உடுக்கிறது, அவரை போல நடக்கிறது, அவரை போல சிரிக்கிறது, எல்லாம் அவரை போலே மாறுதேன். இதுக்கு என்ன காரணம்? சைக்காலஜிக்கல் இந்த காரணத்தை தேடுங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை போல நடக்கிறான் என்றா ஏன் நடக்கிறான்? ஏனென்றா அவனோட ஒரு இரக்கம் ஈகுது, அன்பு ஈக்குது, பாசம் ஈகுது. அது சுட்டிம்தான் அவனை போல நாங்க துனியால மாறுவோம். சிலவங்க அவங்க குடிச்ச கப்ல குடிப்பாங்க, மஹப்பத்தா இல்லையா? இரக்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில கூட்டம் ஹெக்டர் மேல மஹப்பத், படம் நடிக்கக்கூடிய நடிகர்கள் மீது மஹப்பத், சரியான மோகம். அதிகமான வாலிபர்கள் யாரும் கோவிக்கவானம், கோவிச்சாலும் பிரச்சனை கிடையாது. அதிகமான வாலிபர்கள் தாடி வைக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்ற பேர்ல அல்ல. அந்த ஹெக்டர் தாடி வச்சிருக்கிறாராம், நானும் வைக்கிறேன் வாழ்க்கையில. அந்த ஹெக்டர் மீசைய முறுக்கி விட்டிருக்கிறாராம், நானும் வாழ்க்கையில மீசைய கொஞ்சம் முறுக்கி விடுறேன். இப்படி ஒவ்வொரு ஹெக்டர் மேல மஹப்பத் வைக்கிறோம். நடிகர் மேல மஹப்பத் வைத்து அவரை போல துனியால நாங்க மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நடிகனுக்கு தெரியா என்னைய போல ஒத்த நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பைத்தியகாரணத்தை நீங்க இருக்கிறான் என்று தெரியா, பைத்தியம் ஒன்று துனியால ஈக்கிறான் என்று தெரியா. அவன் அவன் பாட்டுல ஈப்பான், நாங்க அவன் முன்னுக்கு பேசி நின்றாலும் நீ யாரென்று கூட அவனுக்கு தெரியா. ஆனா அவனோட துனியால மஹப்பத் வைத்திருக்கிறோம். எவ்வளவு பேர் சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நடிகைகளுடைய பேர்ல. பேஸ்புக்க திறந்தா விளங்குமே, எவ்வளவு சங்கங்கள், எவ்வளவு குரூப்கள். ஏன்? நடிகையுடைய பேர்ல குரூப், அதுல இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறார், இவரும் ஜாயின் ஆகிக்கிறார். ஏன்? அந்த நடிகையிட மேல் வைக்கக்கூடிய மோகம், மஹப்பத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்டர்நெட் உலகத்துல வாழ்றோம், டெக்னாலஜி அதிகமான வளர்ச்சி அடைந்த ஒரு காலத்துல வாழ்றோம். கொஞ்சம் எடுத்து பாருங்க, டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல வெளிநாடுகள்ல இன்னும் அந்த பைத்தியம் இங்க வளரல. வெளிநாட்டுல பிசாசியோட மஹப்பத், எதோட? பேயோட மஹப்பத். எவ்வளவு பேர் டிரகனா மாறிட்டானோ, பிசாசியா மாறிட்டானோ, உடம்பெல்லாம் பச்சை குத்தி, நாக்க ரெண்டாக வெட்டி, கண்ணுக்கெல்லாம் அப்படி என்னென்னமோ குத்தி. ஏன்? அதுல ஈக்கக்கூடிய ஒரு மோகம், மஹப்பத். இன்னும் சில கூட்டம், அண்மையில ஒரு வீடியோ பார்த்தேன், அண்மையில ஒரு வீடியோ, ஒரு பெண் நாயிட மேல ஈக்கக்கூடிய மஹப்பத்துல நாயாவே வாழ்றா. ரெண்டு கால் ஈக்குது, ரெண்டு கை ஈக்குது, மனிதனுடைய உருவம் ஈக்குது. ஆனா நாயோட ஈக்கிற மஹப்பத்துல எங்க போறேன்றாலும் நாய போலதான் நடந்து போறா, நாய போலதான் நடந்து வாரா. தேடி பாருங்க. சும்மா கட்டு கதைகள் இந்த இடத்துல பேசல, சும்மா இல்லாத பொல்லாத விடயங்களை பேசல. தேடி பாருங்க, இவங்களோடு வாழ்றாங்க. ஏன்? துனியால ஈக்கக்கூடிய ஒரு வஸ்துட மேல மஹப்பத். ஒரு மனிதனுக்கு இன்னும் ஒரு மனிதன் மேல, இன்னும் ஒரு விஷயத்துல மேல மஹப்பத் ஈந்தா அவரை போல இவர் துனியால வாழ்வாரா இல்லையா? அவரை போல மாறுவாரா இல்லையா? நாங்க கேட்டா சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி பாஞ்சி சொல்லிடுவோம். ஏன்? இது ஒரு ஆதத். ஆதத்ல ஸலவாத் சொல்லுவோம். ஆதத் வேற, இபாதத் வேற. இஸ்லாத்துல ஆதத் என்றா என்ன? ஓதுற பிள்ளைகளுக்கு விளங்கும். ஆதத் என்றா வளமையா செய்யற விஷயம். காலையில் எழுமின் உடனே ஒரு பிளேன் டீ, கோப்பி, டீ குடிக்கணும். சிலவங்களுக்கு குடிக்காட்டி அந்த நாளே விடியாது. சிலவங்களுக்கு சரியான தலைவர்த்தம் வரும் டீ குடிக்காட்டி. டீ குடிக்கிற இஸ்லாத்துல ஈக்குதா? குர்ஆன்ல சொல்லிக்குதா? ஹதீஸ்ல ஈக்குதா? ஏன் குடிக்கிறோம் தெரியுமா? இது இபாதத் அல்ல, இது ஆதத், பழக்கம். குடிக்கிறது விலை இல்ல, இது பழக்கத்துல குடிக்கிறோம். சிலவங்களுக்கு வெள்ள எழுமினா பேப்பர் வாசிக்கணும், சிலவனுக்கு வெள்ள எழுமினா அடுத்தவன பலாய் கழுவோம். இப்படி சிலவங்களுக்கு ஆதத்தீக்கு வாழ்க்கையில சில பழக்க வழக்கம் இதவங்க மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. சிலவங்களுக்கு கோப்பி குடிச்சாதான் டாய்லெட்டுக்கே போகும். சிலவங்க நான் விசாரிச்சு பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் ஆதத், வளமையாக செஞ்சிட்டு வர விஷயம். திடீரென்று உடுப்பட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி.
நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மஹப்பத் வைத்திருக்கிறதும் ஒரு ஆதத்துல தான். இன்னும் அது ஒரு இபாதத்தாக உள்ளத்துல எடுக்கல். எல்லாரும் ஸலவாத் சொல்றாங்க, நாங்களும் சொல்றோம். மஹப்பத்துல நாங்க சொல்றதல்ல. மஹப்பத்துல ஒரு மனிதன் சொல்றதாக இருந்தா, உண்மையான மஹப்பத் வைத்திருந்தா, நான் ஆரம்பத்துல சொன்னதை போல இவண்ட வாழ்க்கை மாறிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல. எங்கட வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஆகிக்குது. எங்கட ஊர்ல முஸ்லிம போல ஈக்கிறோம். நுவரலியாக்கு போனா காபிரா வாழ்றான், அவன் ஜம்பரோட தெரிகிறான். இங்க ஜுப்போட ஈந்தவன் நுவரலியார ஜம்பரோட ஈக்கிறான். அப்ப அங்க இஸ்லாம் கிடையாதா? அங்க சுன்னத் இல்லையா? இங்க ஈக்கக்கூடிய நேரம் பக்குவமா ஈந்தவங்க நுவரலியால கண்டமா ஈக்கிறாரு, மத்த வெளிநாடுகள்ல மோசமா ஈக்கிறாருண்டா இவருடைய இஸ்லாம் இவருடைய சுன்னத் எதுக்குள்ள? இவருடைய வட்டத்துக்குள்ள மட்டும்தான். அப்ப இதுக்கு சொல்லேலுமா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மஹப்பத் என்று சொல்லேலுமா? சொல்லலாம். ஏன் உண்மையான மஹப்பத் இல்ல. கசப்பாக இருந்தாலும் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளும். கசப்பு தான் ஏற்றுக்கொள்ள, கஷ்டம் தான் ஏற்றுக்கொள்ளதான் ஒண்ணும். ஏனென்றா வாழ்க்கையுடைய நடைமுறை இப்படிதான் வைத்துக் கொண்டிருக்கிறது. நாங்க யாரை ஏமாத்துறோம் எங்களுக்கே தெரியாது. எங்களே நாங்களே ஏமாத்தி கொண்டு வாழ்றோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால வாயால மட்டும் நாங்க சொல்றது கிடையாது, வாயால மட்டும் நாங்க சொல்றது இல்ல. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத் என்று உள்ளத்துல வரணும், உள்ளத்துல வரணும். நாங்க நபி அவர்களோட மஹப்பத், அவங்களுடைய வாழ்க்கை எங்கட வாழ்க்கையில இருக்கணும். ஒவ்வொரு சுன்னத்தும் எங்கட சுன்னத்தும் எங்கட வாழ்க்கையில இருக்கணும். அவங்களோட குடும்ப வாழ்க்கை எங்கட குடும்ப வாழ்க்கையில இருக்கணும். இதுதான் உண்மையான மஹப்பத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉஹு. ஒரு மனிதன் துனியாலத்தரோட மஹப்பத் வைத்தா அவரை அப்படியே அணுவா பின்பற்றுவான். மஹப்பத்துடைய அடையாளம் அது. அப்படியே இத்தாஅத் செய்வார். நாங்க வாழ்க்கையில யாரை இத்தாஅத் செய்றோம் என்றதை ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கிறது கட்டாயம். இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்துல ஸலவாத் ஓதினோமோ இல்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்தோமோ இல்லையோ, சுன்னத்து வாழ்க்கையில இருக்குதோ இல்லையோ, முதலாவதாக இதெல்லாம் வரும். மஹப்பத் வரணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, இரக்கம் வரணும். வந்தா அவங்களோட வாழ்க்கையோட வாழ்க்கையில வரும், வந்தா அவங்களோட சுன்னத்துங்களோட வாழ்க்கையில வரும், வந்தா அவங்களோட மேல ஸலவாத் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதெல்லாம் இல்லாம சடங்கு சம்பிரதாயத்துக்கு செய்யற விஷயம் அல்ல இது. ஹுப்புல செய்யணும், இரக்கத்துல செய்யணும், மஹப்பத்துல செய்யணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இரக்கமோ இல்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கண்ணால கண்டது கிடையாது. ஆனா சரியான இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்து இரக்கம் வச்ச நபி. எத்தனையோ வரலாறுகளை மிம்பர் மேடைகள்ல பேசலாம், நேரம் எடுத்து பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கம் வச்ச ஒரு நபி. மிம்பர் மேடைகள் அவர் கணக்கு பேச முடியும், எவ்வளவு இரக்கம் வைத்திருந்தாங்க. மிஅராஜுடைய பயணம் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம். எங்களுக்கு தெரியும், மிஅராஜுடைய பயணம் எந்த நபிக்கும் கொடுக்கப்படல. ஆனா எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நேரத்துல மிஅராஜுடைய பயணத்துக்கு போறாங்க. போன நேரம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெல்கம் பண்றது ஒரு வார்த்தையை கொண்டு. அதை தான் தொழுகையில நாங்க ஓதுறோம், அத்தஹியாத். இந்த அத்தஹியாத்தை சொன்னது அல்லாஹ் ஆரம்பிச்சது. அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத் லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. நபியே, உங்களோட மேல சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் சொன்னான். சொன்ன உடனே அடுத்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்க, அஸ்ஸலாமு அலைனா. யா அல்லாஹ், ஏண்ட மேல மட்டும் அல்ல சலாம், யா அல்லாஹ் வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். ஏண்ட உம்மத்துல யாரெல்லாம் சாலிஹான் அடியார்களோ அவர்கள் மீதும் உண்ட சலாம் உண்டாகணும். யார் இரக்கம். எங்க? மிஅராஜ்ல. வெளிநாட்டுக்கு போனா உற்ற நண்பன் அடுத்த நண்பனை மறக்கிற காலம். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 5 வருஷத்துல ஆளாவி வந்தா சொந்த நண்பனை யாரென்று கேட்கிற காலம். எங்களை கண்ணால கண்டது கிடையாது. மிஅராஜ்ல எங்களுக்காக வேண்டி துஆ. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. ஒரு ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்தின் மீது அல்லாஹு தஆலா
பெரியோரு சந்தர்ப்பம் ஒன்றை சந்திக்கிறான், பெரியோரு பாக்கியம் உண்டு. கேட்கிறான் என்ன சொன்னாங்க, உங்களோட உம்மத்தில் ஈக்கக்கூடிய ஒரு மனிதன் வஃபாத்தாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால வாழ்க்கையில என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் 1 வருஷத்துக்கு முன்னுக்கு தௌபா செஞ்சானா அவன் முழு பாவமும் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னான். சுப்ஹானல்லாஹ். இது சென்னுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி இல்லை. சொன்னாங்க, ஜிப்ராயில் 1 வருஷம் ஏண்ட உம்மத்துக்கு சரியான கூட. ஏனென்றா பாவ மன்னிப்பு தேடிட்டு அந்த 1 வருஷத்துல திருப்பி பாவம் செய்யலாம். ஏண்டா மனிதன் மறதி உள்ளவன், ஏன் உம்மத்துல மறதி இருக்குது, பொடுபோக்கா பயிப்பாங்க. அதனால 1 வருஷம் கூட. 1 வருஷத்தை விட குறைக்கலுமா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறைச்சி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 1 மாசம் ஆக்கிக்கிறான் அல்லாஹ். என்ன பாவம் செஞ்சாலும் மௌத்தா போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னுக்கு தௌபா செஞ்சா எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான். எங்களுக்கு தெரியா, ஆனா 1 மாதத்துக்கு முன்னால தௌபா செய்யப்பட்டால் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். இந்த நேரத்தில் அப்பயும் திருப்தி இல்லை, சொன்னாங்க இன்னும் குறைக்கணும். வந்து சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் 1 மாதம் கிடையாது, 1 கிழமையுள்ளுக்கு மன்னிப்பு கேட்டா மன்னிக்கப்படும். சொன்னாங்க அப்பயும் திருப்தி இல்ல. வந்து சொன்னாங்க 1 நாளைக்கு முன்னால மன்னிப்பு கேட்டா எல்லாம் மன்னிக்கப்படும். சொன்னாங்க அதுவும் திருப்தி இல்ல. சொன்னாங்க 1 மணித்தியாலத்துக்கு முன்னால மன்னிப்பு கேட்டா மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது இரக்கம். சொன்னாங்க எனக்கு திருப்தி இல்லை, அந்த 1 அவர்களுக்கு என்னதும் நடக்கலாம். அப்படியா? இப்ப இதை கேட்டு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எந்த உம்மத்துக்கும் அல்லாஹு தாலா கொடுக்காத ஒரு பாக்கியம், உங்களோட உம்மத்துல ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அவனுடைய தொண்டை குழிய ரூஹ் கர்கராவுடைய அந்த இடத்தை தொண்ட குழிய ரூஹ் அடையக்கூடிய நேரம் வரைக்கும் தௌபாவுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. தொண்ட குழிய ரூஹ் அடைஞ்சிட்டா அந்த நேரத்துல வாயால தௌபா செய்யலா, சைக்கினையால தான் செய்யலுமா? சைக்கினையால ஒரு மனிதன் தௌபா செஞ்சாலும் உங்களோட உம்மத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் பாவம் மன்னிக்கப்படும். யா ரசூலல்லாஹ். சுப்ஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதுதான் மஹப்பத், இதுதான் இரக்கம். அல்லாஹ் அப்படிதான் இந்த உம்மத்துக்கு வைத்திருக்கிறான். தொண்ட குழி அடைகிற வரைக்கும் சந்தர்ப்பம். இது யார் ஏற்படுத்தி தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்படுத்தி தந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு பிரபல்யமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாய முத்தமிட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கழுத்தை முத்தமிட்டாங்க. இதை பேசி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் சொன்னாங்க, இப்படிதான் அப்பா எங்களுக்கு இப்படி செஞ்சாங்க. பாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சீங்க, என்ன காரணம், நீங்க காரணம் இல்லாம இப்படி நடக்க மாட்டீங்களே. சொன்னாங்க, என்னுடைய பேரன் ஹசனுக்கு நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார், என்னுடைய பேரன் ஹுசைனுக்கு அவர் களத்து வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார். இந்த நேரம் பாத்திமா ரலியல்லாஹு அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு விசேஷ ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறானே, விசேஷமான ஒரு துஆவை கொடுத்திருக்கிறானே, அதை கொண்டு உங்களோட பேர பிள்ளைகளுடைய விஷயத்துல அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடலுமே யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரில வரக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் ஒரு விசேஷமான ஒரு துஆவை கொடுத்திருக்கிறான். அந்த துஆவை கொண்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லா நபிமாரும் துனியாவுக்கு வந்த எல்லா நபிமாரும் அதை பயன்படுத்திட்டாங்க. நான் இன்னும் பயன்படுத்தல. ஏன் தெரியுமா? கியாமத்துடைய நாள் ஏன் உம்மத்துடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி, சலாமத்துக்காக வேண்டி அந்த துஆவை நான் வச்சிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சொந்த பேர பிள்ளைகளுடைய விஷயத்துல கூட அந்த துஆவை ஓதல், அந்த துஆவை கேட்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல எங்கட குடும்பத்துக்கு எங்கட உறவினர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, எங்கட பண பலத்தை பட்டத்தை பாவிச்சு பதவியை பாவிச்சு எங்களுக்கு தேய்க்கக்கூடிய என்னென்ன பலங்கள் ஈக்குதோ அதை பாவிச்சு எப்படியாவது எங்கட குடும்பத்தை ரெஸ்கியூ பண்ண பார்ப்போம், அதுல இருந்து மீட்டெடுக்க பார்ப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர குழந்தைகளுடைய விஷயத்துல நிச்சயமாக பாதுகாப்பு தேடைச்சு, அவர்களுடைய விஷயத்துல துஆ செய்யுச்சு. ஆனா அந்த துஆவை உம்மத்துக்காக வேண்டி மட்டும்தான் விட்டு வச்சார். சுப்ஹானல்லாஹ். எண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாங்க எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல சஹாபாக்களை பார்த்து, ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும். சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, என்னுடைய தோழர்களே, நான் ஹயாத்தோட ஈக்கிறதும் உங்களுக்கு நலவுதான், நான் மௌத்தாகினாலும் உங்களுக்கு நலவுதான். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஹயாத்தோட ஈக்கிறது நலவாயிக்கும், மௌத்தாகிறது எப்படி யா ரசூலல்லாஹ் கைராயிக்கும், எப்படி நலவாயிக்கும் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, நான் ஹயாத்தோட ஈக்கிறது உண்மையில நலவு, நான் மௌத்தாகினாலும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு அல்லாஹ் காட்டுவான், எனக்கு காட்டப்படும். அதுல என் உம்மத்துல நன்மைகளை கண்டா நான் அல்லாஹ்வை அதிகம் புகழுவேன். என் உம்மத்துல மக்கள் பாவம் செய்யறத கண்டா அந்த உம்மத்துல பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு பகரமா நான் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது இரக்கம் வச்சாங்க. இந்த உம்மத்தின் மீது இரக்கம் வச்ச இரக்கத்தை சஹாபாக்கள் விளங்கினாங்க. சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் இரக்கம் வச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உஹதுடைய யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னைய பாதுகாத்தது யாரு தெரியுமா? சஹாபாக்கள் அல்ல, என்னைய பாதுகாத்தது ஒரு பெண், நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தான் என்னைய பாதுகாத்தாங்க. உஹது யுத்தத்துல நான் முன்னுக்கு பார்த்தா நசீபா இருந்தா, பின்னுக்கு பாக்குறேன் நசீபா இருக்கிறான், வலது பக்கம் பாக்குறான் அங்கே வந்துட்டாங்க, இடதுக்கு பாக்குறேன் அங்கே வந்துட்டாங்க. சுத்தி என்னைய பாதுகாத்தது நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரக்கம். அந்த உஹது யுத்தத்துல 13 இடத்துல நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தாக்கப்பட்டாங்க. 13 இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலான வருத்தத்துல இருந்தான். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கக்கூடிய இரக்கம், மஹப்பத். இதே போல அதே உஹதுடைய யுத்தத்துல ஒரு அன்சாரி பெண் வாரா வந்து காத்து கொண்டிருக்கிறா. பொய்யான ஒரு தகவல் போது உஹதுடைய யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. பொய்யான ஒரு செய்தி போகுது. இந்த நேரம் அந்த அன்சாரி பெண் வாரா வந்து நிக்கிறா. ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, உம்மா, உங்களுடைய வாப்பா யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயாத்தோடு இருக்கிறாங்களா? ரெண்டாவது வந்து இன்னொருத்தர் சொன்னாரு, உங்களோட கணவன் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயாத்தோடு இருக்கிறாங்களா? அதுக்கு பின்னால வந்து சொன்னா, அவங்களோட பிள்ளையும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அதோட கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயாத்தோடு இருக்கிறாங்களா? நாலாவது சொல்லப்படுவது, உங்களோட கூட பிறந்த சகோதரன் ஷஹீதாக்கப்பட்டுட்டார். கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயாத்தோடு இருக்கிறாங்களா? நான் வாசிச்ச ரிவாயத்தின் பிரகாரம் எந்த கிதாபிலையும் அந்த பெண் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை சொன்னதை நான் பார்த்ததின் பிரகாரம் காணவே இல்லை. அந்த பெண் அப்படி ஒரு வார்த்தை பாவிக்கவே இல்லை. ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நலன் எப்படி என்று தெரிஞ்சு கொள்ள விரும்பினான் அந்த பெண். நாங்க என்ன மஹப்பத் வச்சுக்கிறோம் கேட்டா, சும்மா கேலி சித்திரம் வரைஞ்சதுக்கு ரோட்ல இறங்குவாங்க, இவ்வளவுதான் எங்கட மஹப்பத். கொஞ்ச நாள் அது அப்படியே உஷ்ணம் அடங்கிடும். வாழ்க்கையும் இல்ல, குடுக்கல் வாங்கலையும் பேணுதல் இல்ல, குடும்ப வாழ்க்கையிலையும் பேணுதல் இல்ல. கேட்டா மஹப்பத் 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 என்று சும்மா வாயால சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்கட மஹப்பத். என்னியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு ஸைத் அப்து ரப்பி ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு மஹப்பத் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துடைய செய்தி இதே ரபியுல் அவலுடைய மாதம் சொல்லப்படுது. தோட்டத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு. இந்த நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மகன் வந்து சொல்றாரு, வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த நேரத்துல அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு கையில வச்சு நான் அப்படியே மம்மட்டி கீழே போட்டுன்னு சொன்னாங்க. கையை தூக்கி துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், நபியோங்க ஹயாத்தோட ஈக்கக்கூடிய நேரம் பார்த்த 2 கண் நபியோங்க மௌத்தாயினத்துக்கு பின்னால நபியோங்கள காணாத கண் எனக்கு தேவையில்லை யா அல்லாஹ், என்னைய பொட்டையாக்கி போட்டுடு. கைய பனிய போட முன்னுக்கு அவங்க குருடா மாறிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். மஹப்பத், இரக்கம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கஷ்புல் பாரி என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன செயல்கள், இதை கொண்டு நபி அவங்களோட சரியான மஹப்பத். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சின்ன விஷயத்தை கண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே இத்திபா செய்வாங்க. ஒரு தடவை மதீனால இருந்து மக்காவுக்கு போறாங்க பிரயாணம். போகக்கூடிய நேரம் பாதை மாறி ஒரு காட்டுக்குள்ள போய்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்ன கால உமர் ரலியல்லாஹு போறான்.
போற நேரத்துல அந்த காட்டுக்குள்ள அதிகமான மரங்கள் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோல்ல இந்த துண்டு அப்படியே அந்த ஒரு மரத்துல மாட்டிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த துண்டை அந்த மரத்துல இருந்து எடுத்து திருப்பி களத்துல போட்டுட்டு பயணத்தை போனார். கிதாபில் எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு எவ்வளவு இறக்கம் என்றா, அப்படி அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால எப்ப எல்லாம் அந்த இடத்துக்கு போவாங்களோ அவங்க தோல் வைக்கிற துண்டை எடுத்து அந்த மரத்துல போட்டு திருப்பி களத்துல போட்டு கொள்வாங்க. ஏனென்றா மஹப்பத், இறக்கம். இது சுன்னத்தல்ல, தவறுதலா மாற்றினது இறக்கம், மஹப்பத். எங்களுக்கு என்ன மஹப்பத் வாழ்க்கையில இருக்குது? ரபியுல் அவ்வல் வந்தா சில கூட்டத்துக்கு சந்தோஷமே இல்லை, சில கூட்டத்துக்கு மஹப்பத்தே இல்லை, இறக்கமே இல்லை. மத்த விஷயங்கள் ஒரு பக்கம், வாழ்க்கையில நாங்க எவ்வளவு நேசிக்கிறோம் அந்த நபியை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் வரணும். ஒரு கருப்பின ஒரு நீக்ரோ சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வளமை இருந்துச்சு, வகடெடுத்து வாருவாங்க முடிய சைடுக்கு நடுவால பிரிச்சு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளமை, வகடெடுத்து வாருவாங்க. இந்த கருப்பின நீக்ரோ சஹாபிக்கு வகடெடுத்து வாரையில ஏண்டா முடி சுருள் கேள் முடி. அதனால இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, இருக்கிற மஹப்பத்துல இரும்ப காய்ச்சி தலையில வச்சு வகடெடுத்து வாரினான். கிதாபுல சம்பவங்கள் எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்கள் எவ்வளவு மஹப்பத் வச்சாங்க. நாங்க இப்படி எல்லாம் தியாகம் செய்ய தேவையில்ல. ஆக குறைஞ்சது அவங்களோட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களோட சுன்னத், நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களோட சுன்னத். கஷ்டமா இது, எங்களே வருத்தி கொள்ள சொல்லல. ஆக குறைஞ்சது அவங்களோட வாழ்க்கையில ஒரு 100 செலவா இல்ல. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் ஹுப் வரணுமா, சில விஷயங்களை செஞ்சு கொண்டு வா. அதுல முதலாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை சொல்ல போகல, நபி என்று சொல்லவான. பொதுவா எல்லாத்துக்கும் நபி என்று சொல்லுது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியாக சொல்லி பலவும், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியாக சொல்லி பலவும். ஏனென்றால் இது மஹப்பத்துக்குரிய அடையாளம். சொல்ல சொல்ல மஹப்பத் வரும், இரக்கம் வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிதாபில் எழுதுறாங்க, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி பெரியோர் அல்லாஹ்வுடைய வலி. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை வுது இல்லாம சொல்ல மாட்டாங்க. சுப்ஹான், எவ்வளவு பக்குவம் வாழ்க்கை. வுது இல்லாம வாழ்க்கையில பேரை சொல்ல மாட்டாங்க. இரண்டாவது விஷயம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட என்னென்ன விஷயங்கள் தொடர்பு பட்டிருக்குதோ எல்லா விஷயத்தையும் நாங்க வாழ்க்கையில மதிக்கும். எல்லா விஷயத்தையும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாபில் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிச்ச ஒரு வில் அம்பொண்டி இருந்துச்சு. இந்த வில்ல வுது எடுக்காம தொடமாட்டாங்க வாழ்க்கையில். ஏனென்றா மஹப்பத், இரக்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்குதுன்னா, மதீனால போகக்கூடிய நேரம் மதீனாவோட ஓரத்தால தான் நடந்து போவாங்க, நடுவால போக மாட்டாங்க. ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போன இடம், அந்த இடத்தை மதிச்சாங்க. அவ்வளவு மஹப்பத் இமாம்கள். நாங்க தான் இந்த காலத்துல ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவர்கள். நாங்க செய்யற அமல்கள் அல்லாஹ்விடத்துல கபூலா இல்லையான்னு தெரியா, ஆனா எங்கட பேச்சுக்கு இது பெரிய பேச்சு, எங்கட நடைமுறைக்கு இது பெரிய நடைமுறை. எங்கட துஆ கபூலியத்தா இல்லையான்னு தெரியா, எங்கட அமல் கபூலா இல்லையான்னு தெரியா, ஆனா நாங்க பேசுற பேச்சு பெரிய பேச்சு. அந்த காலத்துல பெரிய பெரிய அமல் செஞ்சவங்க பக்குவமாக வாழ்ந்தாங்க. பக்குவம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது, வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றுறதுக்கு முயற்சி செய்யும். ஒரு வாழ்க்கையில எச்சில் துப்ப போறோமா, சுன்னத்தை பேணுவோம். என்ன கஷ்டம்? எச்ச எப்படி துப்பணும், டாய்லெட்டுக்கு எப்படி போகணும், டாய்லெட்ல இருந்து எப்படி வரணும், எப்படி தூங்கணும், எப்படி எழும்பணும், எப்படி சாப்பிடணும், ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டு எந்த மார்க்கத்திலும் எப்படி சொல்லி இல்லை. வேண்டிய மார்க்கத்துல கேட்டு பாருங்க, எந்த மார்க்கத்திலும் இந்த அளவு காலமாக பேசில்லை. எல்லா விஷயங்களுடைய தெளிவும் இந்த மார்க்கத்தில். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்கிறார். என்ன சொன்னாலும் சஹாபாக்கள் அடுத்த பேச்சு பேசுறல்ல, அடுத்த பேச்சு பேச மாட்டாங்க. மிம்பர்ல இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்துல வெளியில ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தான். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வெளியில நிக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
வெளியில அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, உட்காருங்கன்றது காதுல விழுந்துட்டு, நடு ரோட்டால வெயில் வந்து கொண்டிருக்கிறான், காதுல விழுந்துட்டு நடு ரோட்ல அப்படியே உட்கார்ந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறான், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் உங்களுக்கு நான் சொல்லல உட்கார சொல்லி, நின்று கொண்டீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன். யா ரசூலல்லாஹ் நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டீங்களா, அதுக்கு மேல ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ் உட்காரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இப்படிதான் இத்திபா செஞ்சான், இப்படிதான் பின்பற்றினான். அணுவா ஒன்றையும் அங்கால இல்லை, சும்மா ஆட்களை காட்டுறதுக்கு இல்லை, ஊர் பெருமை கால சும்மா அடுத்தவன் பார்த்து எங்களை உமா சரி பக்குவம் சொல்லி அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கட வாழ்க்கையில ஈக்கக்கூடிய சுன்னத் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஹப்பத் உள்ளத்துல வச்சு செய்வோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரஹ்மத்தா பாரு. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டோம். முழு உலகத்துடைய ரஹ்மத் நாங்களும் ரஹ்மத்தாக பார்க்கணும். அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு வயசாலி சஹாபி, வயது முதிர்ந்த ஒரு சஹாபி பள்ளிக்கு வருவாங்க, வந்து கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பேசிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படிதான் செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நீங்க என்னை வந்து பாக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் போறீங்க பாக்குறீங்க போறீங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என் வீட்டுல எப்பெல்லாம் பிரச்சனை கொஞ்சம் முறுவல் ஈகுதோ அந்த நேரம் அவனோட மோத்த வந்து பாப்பன், உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி கிடைச்சும் பேத்துருவோம் யா ரசூல். ஏதாவது பிரச்சனைனா வருவான் பாப்பன் பேத்துருவோம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு ரஹ்மத்தாக பார்த்தா. சில சஹாபாக்கள் உடன்படிக்க செஞ்சினாங்க, ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும். எப்படி மஹப்பத்தாயி பார்க்கிறதுக்கு ஒரு டைம், இந்த டைம்ல போய் பார்த்துட்டு மட்டும் வாரு, பேச்சுவார்த்தை ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு வாரது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல வச்சு பார்க்க விரும்பினார். அவன மனைவி கவலையில கத்துறா, எனக்கு ஏற்பட்ட கேடு, எனக்கு ஏற்பட்ட கவலை, ஏன் கணவன் சக்கராத்துல இருக்கிறார், மௌத்தாக போறார். ஆனா பிலால் ரலியல்லாஹு மனைவியுடைய மடியில இருந்து சக்கராத்துல சிரிச்சாங்க. ஏன் நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஏற்பட்ட கவலை, உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், ஆனா எனக்கு இந்த நாள் சந்தோஷமே, ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க போறேன். சக்கராத்துல முஹப்பத் வச்சாங்க, நேசம் வச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, கடைசி விஷயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதும். அல்லாஹ்வும் அவனுடைய மலாயிகா மார்களும் அதிகமான ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க, யாரும் தவறா நினைக்க வேணும், பெரிய கூட்டம் நினைக்கிறாங்க. ஸலவாத் ஓதோனும் தரீகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே, சுன்னத் வல் ஜமாத் சகோதரர்கள் மட்டுமே இல்லை. ஸலவாத் என்றது பொதுவான அமல், எந்த கொள்கைவாதியும் ஓத வேண்டிய அமல். குர்ஆன் அல்லாஹ் நேரடியா பேசுறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. மலாயிகாமார்களும் அல்லாஹ்வும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய அமல் ஸலவாத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட முஃமின்கள் எல்லாம் ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத் என்ற ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும் செய்யறல்ல, அவங்க ஸலவாத் சொன்னா அவங்க அப்படி, அவங்க ஸலவாத் சொன்னா இப்படி அல்ல, எல்லாம் வாழ்க்கையில ஸலவாத் சொல்லுவோம். எல்லாம் ஸலவாத் சொல்ற பழக்கத்தை எடுக்கும். கிதாபுகள் எடுத்து பாருங்க, உலமாக்கள் ஈக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஸலவாத் ஓதுறதால கிட்டத்தட்ட 100 விதமான வாழ்க்கையில ஈக்கக்கூடிய பலாய் முசீபத் இல்லாம போகும். கேட்டு படிங்க உலமாக்கள் கிட்ட. சில கிதாபுகள்ல 70 விதமான பலாய் முசீபத்துகள் இல்லாம போகும், சில கிதாபுல 40 விதமான பலாய் முசீபத்துகள் இல்லாம போகும். கிதாபுகள் எழுதி ஸலவாத் ஓதுறதால என்ன கிடைக்கும் என்று ஒரு தனி குத்துபா ஓது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வலுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பூர்த்தியாக எங்கட வாழ்க்கையில வரணுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான நேசர்களாக மாறும், உண்மையாக மஹப்பத் வைத்தவர்களாக மாறுறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய